ஹர ஹர பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு முறைவா போற்றி. எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் அருணா சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்தில் முதலில் விநாயகப் பெருமானை வணங்கி முருகப்பெருமான் பெருமைகளை எடுத்து கூற ஆரம்பித்தார். சிவபெருமானை பற்றி விவரித்தார். சூரனை சம்ஹாரம் செய்து நிகழ்ச்சியை கூறினார் அருணா சுவாமிகள். இப்பொழுது முருகனின் திருவிளையாட்டுகளை நினைவு கூர்ந்து பார்வி தேவையாரையும் நினைத்து இங்கே ஒரு அழகான செய்யுள் பாடியுள்ளார். 5வது பாடல். இருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மி எழும் குருந்தை குரஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை என்று பார்வதி தேவியாரை வணங்குகின்றார் அருணா சுவாமிகள். தனையன் விநாயகப் பெருமானை விவரித்தார், தந்தையான சிவபெருமானை விவரித்தார் அருணா சுவாமிகள். தேரணி இட்டு புறமிருத்தான் மகன் என்று முந்தைய பாடலில் கூறினார், வேல் பெருமையை பற்றி கூறும்பொழுது. இப்பொழுது தாயாரை பற்றி கூறுகின்றார். எப்படிப்பட்ட தாயார்? திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை அம்பாள், லோகமாதா, ராஜராஜேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி. இந்த புவனங்கள் முழுவதையும் படைத்து இந்த உயிர்களுக்கு, உலகத்தில் இருக்கும் உயிர்களுக்கு தனு கரண புவன போகம் என்று 4 விஷயங்களை கூறுவார்கள் பெரியவர்கள். தனு என்றால் உடல், உடம்பு. கரணங்கள் இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள் கொடுத்து இந்த உயிர்கள் ஜீவ ஆத்மா இந்த உலகத்தில் இருப்பதற்கு உலகமும் புவனமும் போகத்திற்கான விஷயங்களும் வைத்து அருள் செய்தார் பார்வதி தேவியார். எதற்கு என்றால் இந்த உயிர்கள் பிறப்பு இறப்பு என்ற சுழலிலிருந்து விடுபட்டு பிறவா நிலை அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும். தாயானவள் இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கின்றாள் அகிலாண்டேஸ்வரி. எந்த குழந்தைக்கும் தாயை விட உயர்ந்த தத்துவம் உலகத்தில் இல்லை. மாதா பிதா குரு தெய்வம் என்று வரிசையில் முதலில் மாதா தெய்வம், பிதா தெய்வம், குரு தெய்வம். மாதாவே தெய்வம் குழந்தைக்கு. ஏனென்றால் குழந்தை அழுதால் ஓடி வருவது முதலில் அன்னை, அதற்கப்புறம் தான் அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரும். இப்படி திருந்த போனங்கள் ஈன்ற பொற்பாவை அம்பாள் பொன்னிறமாக இருக்கின்றாளாம். குழந்தை முருகன் செய்யோன், அவன் செந்நிறமாக இருக்கின்றான். தாய் மட்டும் என்ன, தாய் பொன்னிறமாக இருக்கின்றாள். ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை. அபிராமிப்பட்டர் வாக்கு. இந்த அண்டமெல்லாம் படைத்தவள் ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி. அப்படிப்பட்ட அம்பாள் லலிதா சகஸ்ரநாமம் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது முதல் நாம ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி. ஸ்ரீமாதா என்றே ஆரம்பிக்கின்றது. இந்த உலகத்திற்கு தாயாக இருப்பவள் அகிலாண்டேஸ்வரி. அப்படிப்பட்ட அந்த பார்வதி தேவி ஆனப்பட்டவள் திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை.
திருமுலைப்பால் அருந்தி. இந்த குழந்தை முருகப்பெருமான் அழுதவுடன் முதலில் பால் கொடுத்தவர்கள் கார்த்திகை பெண்கள். பின்பு இந்த குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து பொற்கிண்ணத்தில், ரத்தின கிண்ணத்தில் தன்னுடைய முலைப்பாலை கொடுத்தார் பார்வதி. ஞானம் பால் அது. அப்படிப்பட்ட திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி முருகப்பெருமான் அருந்துகின்றானாம், ஞானம் பெறுகின்றான். சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி. முருகப்பெருமானின் பிறப்பு மார தகனம் குமார ஜனனம். தட்சிணாமூர்த்தியாக தெற்கு நோக்கி எம்பெருமான் சிவபெருமான் தவம் செய்ய சனகாதி முனிவர்களுக்கு மௌன முத்திரையை காமித்து அங்கே தவம் செய்ய, தவத்தை சூரனின் கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் அழுது பிறண்டு பிரம்மாதி தேவர்கள் இங்கே சிவபெருமானிடம் முறையிட வர சிவனின் தவ கோலத்தை கண்டு வருந்தினார்கள். பின்பு இந்திரன் வேண்டுதலுக்கு இணங்கி அரைமனதுடன் அந்த காமன் மன்மதன் தன்னுடைய 5 பூங்கணங்களை கணைகளை கொண்டு எம்பெருமான் சிவபெருமான் நிஷ்டையை கலைக்க அவர் மேல் பானம் எய்ய வருகின்றானாம். மலர் பானம் எய்தவுடன் எம்பெருமான் சற்றே கண் திறக்க மாறன் தகனம் நடந்தது. பின்பு பார்வதி கல்யாணம் என்று இருக்க தேவர்கள் வேண்டுதலை ஏற்று எம்பெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகள் கிளம்பியது. எம்பெருமானுக்கு 5 முகம். ஈசானம், ஈசானஸ்ய சர்வ வித்யானாம் ஈஸ்வர தத்புருஷம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி சத்யோஜாதம் சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாவஹி நமோ நமஹ. அகோரம் அகோரேபியோ தகோரேபியோ வாமதேவம் வாமதேவாய நமோ என்று இந்த 5 முகத்தோடு அதோ முகம் சேர்ந்து சண்முக பெருமான் ஜனனம். இந்த 6 கண்களிலும் இருந்து 6 தீப்பொறிகள் கிளம்பி சென்றது. அதை அக்னியும் வாயுவும் ஏந்தி அதை தாங்க முடியாமல் இமயமலையிலே கங்கையிலே கொண்டு சேர்க்கின்றார்கள். 6 தாமரை மலர்கள் மீது விழ அங்கே கங்கையும் அந்த 6 சுடர்களையும் குழந்தைகளாக இருக்கும் 6 குழந்தைகளையும் சரவண பொய்கை என்ற அந்த திட்டில் அந்த மலர்கள் சென்று அடைகின்றன. இவ்வாறு ஆகாயம், அக்னி, வாயு, தண்ணீர், பிருத்திவி என்று பூதத்தின் கலப்பு ஏற்பட்டு விட்டது முருகப்பெருமானுக்கு. இந்த பூமியில் பிறக்கும் எல்லா ஜீவராசியும் பஞ்சீகரணம், அதாவது இந்த 5 பூதங்கள் நிறைந்த உடம்பு எல்லா ஜீவராசிகளுக்கும். முருகப்பெருமான் பூமியில் இருக்கும் ஜீவர்களையும் தேவர்களையும் காப்பதற்காக ஒரு சாதாரண அவதாரம், மனித அவதாரமாக எடுத்து வருகின்றான். அப்படி வரும்பொழுது இந்த 5 பஞ்சபூதங்களோட கலப்பு அவனுக்கு உண்டாகின்றது. இந்த குழந்தையானது ஒரு குழந்தை என்று இருந்தால் 3 விஷயங்கள் செய்ய வேண்டும். ஒன்று விளையாட வேண்டும், இன்னொன்று அழ வேண்டும், மூன்றாவது பால் அருந்த வேண்டும் தாயாரிடம். இங்கே திருந்த போனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி அடுத்து முருகப்பெருமான் சரவண பூந்தொட்டில் ஏறி அந்த சரவண பொய்கையில்
அந்த படுக்கையானது பூந்தொட்டிலாக இருக்கின்றதா முருகப்பெருமானுக்கு. அருணகிரிநாதர் வாக்கு. ஏரி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ. 6 கார்த்திகை பெண்கள் முருகனை எடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தார்கள். அதனால் முருகனுக்கு கார்த்திகேயன் என்று ஒரு நாமம். விசாக நட்சத்திரத்தில் முருகன் ஜனித்திருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு. கார்த்திகை மாதத்தில் இந்த புண்ணிய கார்த்திகை மாதம் கடைசி திதியில் நாம் இதை கேட்பதற்கு மிகவும் புண்ணியம் செய்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த கார்த்திகை பெண்கள் அறுவரும் சேர்ந்து இந்த 6 குழந்தைகளையும் எடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தார்கள். கந்தபுராணம் கச்சி பசுவாச்சியார் கூறுகின்றார், சிவருமான் கார்த்திகை பெண்களை நோக்கி, பெண்களே, நீங்கள் குழந்தை எடுத்து வளர்த்தீர்கள், அதனால் உங்களுடைய நாமத்தினால் இந்த குழந்தைக்கு ஒரு நாமம் உண்டாகும். இந்த கார்த்திகை நட்சத்திரம் அன்று யார் உபவாசம் இருந்து முருகனை வழிபட்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் என்று சிவன் வாக்கு. கந்தனை நீர் போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் எனும் பெயராகுக என்று கந்தபுராண வாக்கு. அதனால் முருகனுக்கு கார்த்திகேயன் என்று பெயர். அப்படி அறுவர் கொங்கை விரும்பி முருகப்பெருமான் அழுகின்றான். குழந்தை விம்மி அழுகின்றது. குழந்தை அழுதவுடன் வேறு பலரும் அழுகின்றார்களாம். குழந்தை அழுதால் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு அதற்கு மேல் ஒரு பாசம் அன்பு ஏற்பட்டு விடுகிறது. உடனே எடுத்து வாரி அணைத்து அதை சமாதானம் செய்து தாயானவள் அதற்கு பால் போட்டுவார்கள். இங்கே இந்த குழந்தை அழுதவுடன் வேறு சில பேர் அழுகின்றார்களாம். யார் அவர்கள்? கடலழ, குன்றழ, சூரழ. கடல் அழுகின்றதாம். முருகப்பெருமான் பின்னொரு காலத்தில் சூரனாப்பட்டவன் கடலுக்கு அடியில் சென்று ஒளிந்து கொள்ள தன்னுடைய சக்தி வேலாயத்தால் கடலை வற்ற செய்தான். அப்படி வற்ற செய்ய போகின்றான் என்று சமுத்திரராஜனுக்கு தெரிந்து விட்டது. அவன் அழுதானாம். குன்று அழுகின்றதாம். கிரௌஞ்சமலை, தாரகாசுரன் கிரௌஞ்சமலை இரண்டும் சேர்ந்து அழுகின்றதாம். இந்த கிரௌஞ்சம் சூரனுக்கு துணையாக நின்றது. பின்பொரு காலத்தில் இந்த சக்தி வேலாயத்தினால் கிரௌஞ்சம் தூள் தூளாக போகின்றது. ஆகவே இப்பொழுதே கிரௌஞ்சம் நடுநடுங்கி அழுதா. அது மட்டுமல்ல, சூரன் அழுகின்றானாம். சூரனின் சுற்றமும் சூரழ. எம்பெருமான், இதுவரை நாம் 14 உலகங்களையும் 1008 யுகங்களாக ஆண்டு கொண்டு வந்தோம். இப்பொழுது சிவன் அம்சமாக ருத்ரமூர்த்தியாக முருகப்பெருமான் வந்துவிட்டான். இனிமேல் நமக்கு அழிவுதான் என்று சூரனின் குடும்பமும் விம்மி விம்மி அழுததாம். இதை கண்டு குழந்தையும் மீண்டும் அழுததாம். விரும்பி கடலழ, குன்றழ, சூழழ, விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் கோலயமே. இப்படி விம்மி அழும் இந்த குருந்தை, குருந்து போல் இருக்கும், குருத்து போல் இருக்கும் இந்த குழந்தையை குறிஞ்சி கிழவன் என்று கூறுகின்றதே இந்த உலகம். குறிஞ்சி நிலத்துக்கு கிழவன் என்றால் உரியவன் என்று கூறுகின்றதே இந்த உலகம் என்று வியந்து கூறுகின்றார் அருணாத சுவாமிகள். சேயோன் மேய மைவரை உலகம் தொல்காப்பியர் வாக்கு. குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் முருகப்பெருமான். பழந்தமிழகத்தை 5 பகுதியாக பிரித்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சிக்கு முருகப்பெருமானும், குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், அதற்கு திருமால். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் காளி. பாலை நெய்தலுக்கு வருணன். பாலை பாலைவனமான இடங்கள், எங்கும் எதுவும் வளம் இல்லாத இடங்கள், அதற்கு காளியும். மற்றும் வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம், அதற்கு இந்திரனும் தலைவனாக போற்றி வழிபட்டார்கள் பழந்தமிழர்கள். அதுபோல் இந்த குறிஞ்சி நிலத்துக்கு கிழவன் உரியவன் என்று இந்த குருந்தை குழந்தையை கோலயம் போற்றுகின்றதே என்று வேடிக்கையாக கூறுகின்றார் அருணா சுவாமிகள்.
நக்கீரர் இதற்கு முன்பாக திருநாட்டுப்படையிலே விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவா என்று கூற பழமுதிர்ச்சோலை கிழவோனே என்று முடிக்க முருகப்பெருமானுக்கு அதில் வருத்தம் ஏற்பட்டவுடன் நக்கீரர், முருகா என்னை மன்னித்து விடு, நான் பாடியது தப்பு சுவாமி என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டு, என்றும் இளையாய் அழகியா ஏறுந்தான் ஏரே உளையா என் உள்ளத்து உரை என்று என்றும் இளையா இருக்கக்கூடிய இளைவனா இருக்கக்கூடிய முருகப்பெருமானே என்று வேண்டிக் கொண்டாராம் நக்கீரர். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கொடலழ குண்டழ சூழழ விம்மி எழும் குருந்தை குறிஞ்சி போதும் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய். சாய்நாத் சுவாமி மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.